ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாரம் நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருக்குறோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த ஓப்பன் பண்ண மெயில் ஐடியை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது சேஃபாக நம்மளுக்கு எல்லா ஃபைலும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஸோ இது மூலயமா ஒரு இன்கம் வருதுன்றாலே அது எப்படி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். மேலும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷனவே மெசேஜ் பண்ணவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்றைக்கான டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயில் எப்படி புதுசாக க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, அது எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆட் அக்கௌண்ட் சொல்லி கொடுங்க. ஸோ ஆட் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கூகுள், யாகு அப்படின்னு சொல்லிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள்ன்றதை சூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு மெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கூகுளை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணதுக்கப்புறம் மொபைலில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக ஒரு உங்களுடைய போட சொல்லுவாங்க. போட சொல்லுவாங்கன்னா பாஸ்வேர்டு போட சொல்லுவாங்க. அந்த பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு அது மாதிரிலாம் கேட்கும். ஸோ ஃபஸ்ட் நேம் என்னவோ நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ என்னோடய பேருக்கு நான் ஷார்ட் அப்படி கொடுத்துருக்குறேன். ஸோ அதேமாதிரி ஷோர் நேம் நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமலும் விட்டுடலாம். ஸோ ஆப்ஷனல்ன்ற இடத்துல நீங்கள் கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலாலும் பரவாயில்ல. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டு, மந்த்து, இயரு. ஸோ இதெல்லாம் என்ன இதுன்னு கேட்டுக்கிறாங்களோ அதை தகுந்த மாதிரி கொடுங்க. அதுக்கடுத்தது கேட்டகரி, மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குதோ அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மெயில் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு க்ரியேட்டாக ஓனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் 6 லெட்டர்லேருந்து 30 லெட்டர் வரைக்கும் வச்சுக்கலாம். அதாவது கேரக்டர்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம பேருக்கு தகுந்த மாதிரி இங்கே வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது மாதிரி செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், கீழேயே காட்டும். அப்படி ஓகே இருந்தால் நீங்கள் அதை நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம பாருங்கள், இப்போ ட்ரை பண்ணிட்டு வரோம். நீங்கள் ஒன்ஸ் அது செக் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மெயில் நம்மளுக்கு இருக்கா இல்லையா, ஸோ கரெக்டாக தான் பண்ணுறோமா, இந்த கேரட்ஸ் வைஸில் பண்ணுறோமான்னு சொல்லி எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகும். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி மெயிலெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போட்டது ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தோணுதோ அதை க்ரியேட் பண்ணிக்கிங்க. அந்த பாஸ்வேர்டு மைண்டில் வச்சுக்கிங்க, இல்லைனா எழுதி வச்சுக்கிங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு மெயில் இப்படி காமிக்கும். ஸோ என்ன நேமில் பேர் கொடுத்தோமோ அந்த மெயில் ப்ளஸ் நம்ம மெயில் ஐடி கீழே காமிக்கும். அதை நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஓகேன்னு சொல்லி கொடுத்துக்கலாம், அக்ரின்னு சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், லோடிங் மேலே ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு லோடிங் ஆயிடுச்சு. நம்மளோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த மேலே இருக்கிற அந்த கார்னரில் டச் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மெயில் க்ரியேட் பண்ணமோ அந்த மெயில் இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ அதை டச் பண்ணிக்கிட்டோம்னா
இப்போ வந்துருச்சிங்களா. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஏஎம்ன்றதை வந்து நம்ம மாற்றலாம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அடிஷ்னலாக சம் ஏதாவது பண்ணோம்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றலாம். ஸோ டச் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற இமேஜெலாம் அதில் காட்டும் உங்களுக்கு. ஸோ கூகுள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இமேஜெலாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு சர்க்கிளுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா கலர்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் சேவ் பிக்சர்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஏஎம்னு சொல்லி உங்களுடைய மெயிலுடைய ஷார்ப்பாக வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து அப்லோட் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா பேக் வந்துட்டு போங்க. அப்படி வந்த போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் செட் பண்ணது காமிக்கும். ஸோ இப்போ ரீப்ரெஸ் பண்ணிங்களாவோ இல்லை வந்து மறுபடியும் ஏதோ ஒரு இடத்துல டச் பண்ணிட்டு, இல்லைன்னா அந்த 3 காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம செட் பண்ண ப்ரொஃபைல் பிக்சர் வந்துருச்சுன்னு சொல்லி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்த மேலே லெஃப்ட் சைடு கார்னரில் 3 கோடு இருக்கும். அந்த கோடை டச் பண்ணிங்கன்னா ஆல் இன்பாக்ஸு, ப்ரைமரி, ப்ரொமோஷன், சோசியல், ஸ்டாரு, ஜூனு, இம்பார்ட்டன்ஸ், சென்ட்டு, ஷெட்யூல்னு இப்படி நிறைய இருக்குது. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் மெயில் வர்றது பார்த்திங்கன்னா ஆல் மெயில் காமிக்கும். ஸோ அதுமாரி டாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன்பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, அதில் எல்லா மெயிலும் உங்களுக்கு காட்டும். மேலும் மெயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதில் இருக்கிற ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்டு ஷேர் திஸ் வீடியோ. Bye.